பொம்ம பொம்மத்தான் தைய தையனுக்கு தின்னாக்கு நக்கத்தின் பஜங்கரே உத்தமித்த நாக்கத்து மித்தித்தாம் தித்தாம் தோம் தை தை வள்ளுவர் நாம் சதா தினமும் தினமும் தான் குரலை படிச்சுத்தான் அறிவை நல்லா வளர்க்கணும். ஆளும் வளர்ந்து அறிவும் வளர்ந்து உயர்ந்த புகழை நீ அடைந்திடணும். தினமும் தினமும் தான் குரலை படிச்சுத்தான் அறிவை நல்லா வளர்க்கணும். ஆளும் வளர்ந்து அறிவும் வளர்ந்து உயர்ந்த புகழை நீ அடைந்திடணும். கல்வியின் சிறப்பை அறிந்து நீயுமே நாளும் நன்றாய் படிக்கணுமே. கற்றவர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பென்று திருக்குறள் தானே சொல்லிடுதே. கல்வியின் சிறப்பை அறிந்து நீயுமே நாளும் நன்றாய் படிக்கணுமே. கற்றவர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பென்று திருக்குறள் தானே சொல்லிடுதே. தினமும் தினமும் தான் குரலை படிச்சுத்தான் அறிவை நல்லா வளர்க்கணும். ஆளும் வளர்ந்து அறிவும் வளர்ந்து உயர்ந்த புகழை நீ அடைந்திடணும். சொல்லின் இனிமை வேண்டும் என்றுதான் அதிகாரம் இனியவை கூறல் சொல்லிடுதே. அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் இனிமை வேண்டும் என்றுதான் அதிகாரம் இனியவை கூறல் சொல்லிடுதே. அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். தினமும் தினமும் தான் குரலை படிச்சுத்தான் அறிவை நல்லா வளர்க்கணும். ஆளும் வளர்ந்து அறிவும் வளர்ந்து உயர்ந்த புகழை நீ அடைந்திடணும். முப்பால் என்ற அறம்பொருள் இன்பத்தில் எல்லாம் அடங்கி இருக்குதே. அதை அன்புடன் எடுத்து பண்புடன் படித்தால் எல்லாம் உனக்கு கிடைக்குமே. முப்பால் என்ற அறம்பொருள் இன்பத்தில் எல்லாம் அடங்கி இருக்குதே. அதை அன்புடன் எடுத்து பண்புடன் படித்தால் எல்லாம் உனக்கு கிடைக்குமே. தினமும் தினமும் தான் குரலை படிச்சுத்தான் அறிவை நல்லா வளர்க்கணும். ஆளும் வளர்ந்து அறிவும் வளர்ந்து உயர்ந்த புகழை நீ அடைந்திடணும். குரலின் வழியிலே நாளும் நடந்து நாட்டுக்கு நன்மை செய்திடணும். உனது செயல்களை எண்ணி எண்ணியே உன்னை பெற்றவர் உள்ளம் மகிழ்ந்திடணும். குரலின் வழியிலே நாளும் நடந்து நாட்டுக்கு நன்மை செய்திடணும். உனது செயல்களை எண்ணி எண்ணியே உன்னை பெற்றவர் உள்ளம் மகிழ்ந்திடணும். தினமும் தினமும் தான் குரலை படிச்சுத்தான் அறிவை நல்லா வளர்க்கணும். ஆளும் வளர்ந்து அறிவும் வளர்ந்து உயர்ந்த புகழை நீ அடைந்திடணும். தினமும் தினமும் தான் குரலை படிச்சுத்தான் அறிவை நல்லா வளர்க்கணும். ஆளும் வளர்ந்து அறிவும் வளர்ந்து உயர்ந்த புகழை நீ அடைந்திடணும். பொம்ம பொம்மை தான் தைய தையனுக்கு தின்னாக்கு நக்கத்தின் பஜங்கரே உத்தமித்த நாக்கு மித்தித்தாம் தித்தாம் தோம் தை தை வள்ளுவர் நாம் சதா. நான் சொன்னதை கனிவுடன் அழகாக கேட்ட என் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அவருக்கு மிகப்பெரிய பரிசு உங்களுடைய கைத்தட்டல் தான். நல்ல கட்சி. அதாவது நம்முடைய அடையாளம் எது அப்படிங்கிறத தெரிஞ்சு அவரு நம்ம பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் இல்ல, அவரால் முடிஞ்சு எவ்வளவு பள்ளிக்கூடத்துக்கு வேணாலும் போகணுங்கிற இந்த வயசுல அந்த அந்த உணர்வு இருக்கு இல்லையா. நமக்கு வந்து திருக்குறள் வந்து நம்மளுடைய அடையாளம், அதை பிள்ளைங்க எல்லாரையும் படிக்க வைக்க சொல்லணும் அப்படிங்கிறதுல இன்னைக்கு இந்த வயசுலயும் அந்த எழுச்சி இருக்கு இல்லையா. அவர் குரல்ல அந்த எழுச்சியை பாத்தீங்களா, எவ்வளவு தெளிவா எவ்வளவு அருமையா எவ்வளவு எளிமையா பாடினாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நல்ல மனிதர்கள்ட்ட இருந்து பாடம் கத்துக்கணும். இவர்கிட்ட இருக்கிற இந்த வயசுலயும் நம்ம முயற்சி செய்யணும். நம்ம வந்து என்னது, அவர் வந்து தளர்ச்சி அடையல, அந்த முயற்சியை இவற்றை நீங்க படிக்கலையா. அது மாதிரி அவர் சொல்லிக் கொடுத்த எல்லாத்தையும் நீங்க கத்துக்கணும், அந்த வழியில் நடக்கணும் என்று சொல்லி பள்ளியின் சார்பில் ஐயா அவர்களுக்கு நன்றியை, மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துள்ளேன். அதாவது நம்மாழ்வார் தாத்தா இருந்தார்,
தெரியலன்னு இயற்கை வேளாண்மை தான் எல்லாத்துக்கும் உயிர்னு சொன்னார் இல்லையா? கிட்டத்தட்ட இவரை பார்த்தா அந்த திருக்குறளை நம்ம படிக்கணும்னு சொல்ற அந்த வாழ்வியல் அதை பார்த்தா நம்மாழ்வார் தாத்தா திரும்ப நினைவு வருது நமக்கு. அதனால நீங்க நம்மாழ்வார் தாத்தா மறக்காத மாதிரி இந்த குறள் தாத்தாவையும் மறக்க கூடாது. அவர் சொன்னதை கேட்டு நீங்க நடக்கணும். நீங்க நடப்பீங்க அப்படிங்கிற உறுதிமொழியை பள்ளியின் சார்பில் அளித்து அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி.